Hi, welcome to VGM Views. This is Chandramohan. இன்னைக்கு டாபிக் பார்த்துட்டா மற்ற விஷயங்கள்லாம் போயிடலாம். இன்னைக்கு நல்ல ஒரு டாபிக் என்னென்னா நாட் வியரிங் சீட் பெல்ட். ஸோ கார் ஓட்டுறவங்களுக்கு தான் இது முக்கியமாக. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஓன் டிரைவிங்கும் இருக்குது, டிரைவர் வச்சும் வந்து ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ சீட் பெல்ட்டுன்றது நமக்கான சேஃப்டிக்காக கொடுக்கறது. நிறைய பேர் வந்து இப்போ எப்படி நம்ம டூ வீலரில் ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க, இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அது 90% வந்து அது கம்மியாகிடுச்சு. இன்ஃபேக்ட் 95க்கு மேலேயே இருக்கும், எல்லாருமே வந்து ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. லோக்கலாக உள்ள சுற்றுறவங்க மட்டும்தான் ஹெல்மெட் இல்லாமல் சுற்றுவாங்க. ஸோ மெயின் ரோடில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பண்ணும். அதே மாதிரி தான் கார் ஓட்டும் போது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியோ இல்லை நீங்கள் வந்து இதுக்காக போகும்போது கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட் வந்து போடணும். இன்ஃபேக்ட் பேக் சைடில் பில்லியனில் உட்காந்துருக்கிறவங்க கூட வந்து போடணுன்னு தான் வந்து ரூல்ஸு. மெயினாக வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஒவ்வொரு தடையும் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் டிரைவரை தவிர பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் கூட வந்து கண்டிப்பாக வந்து போட்டாகணும். ஸோ நம்ம லைஃப் வந்து ரொம்ப முக்கியம் பாஸ். ஸோ வியரிங் சீட் பெல்ட் வந்து சேஃப். ஏன்னா இப்போ வர நிறைய நியூ கார்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏர் பேக்குன்றது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்து ஓப்பன் ஆகி காப்பாற்றணுன்னா நீங்கள் சீட் பெல்ட் போட்டிருந்தால் மட்டும்தான் அந்த ஏர் பேக் வந்து இதாகும். இன்கேஸ் நீங்கள் சீட் பெல்ட் போடாமல் நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்துட்டு அது உங்கள் உயிரை காப்பாற்றாது. ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ என்றைக்குமே வந்து சீட் பெல்ட்டு காரில் போகிறீங்கன்னா, இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு ட்ராவல்ஸில் போனீங்கன்னா கூட நீங்கள் வந்து சீட் பெல்ட் போடுங்கன்னு டிரைவர் கண்டிப்பாக சொல்லுவார். ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கிறவர்கிட்ட நான் நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கேன். ஸோ போடுறது வந்து உங்களுடைய சேஃப்டி. ஸோ லைஃப் ரொம்ப முக்கியம் பாஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட், இன்றைக்கி இங்கிலீஷ் வேர்ட் அப்படி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச். சேஞ்சுன்னா தமிழில் வந்து மாற்றம். தட் இஸ் டு பிகம் டிஃப்ரெண்ட். சேஞ்சுன்றது வந்து எல்லா விஷயத்துலேயும் நமக்கு வந்துட்டு தேவைப்படுறது. ஒரு மாற்றம் வந்து ஒரே ரொட்டீனாக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் இல்லைன்னா சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மாற்றம் வந்து மாறாதது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ நம்மளை வந்து இப்போ அப் டு டேட் ஆகிக்கணுன்றதுக்கான அர்த்தம் தான் இது பேசிக்காக. ஸோ நம்ம அந்த காலத்தில் இருந்தே நம்ம ஏதோ ஒன்று பழசாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்போம், எந்த விஷயமா இருந்தாலுமே. ஸோ அதிலேருந்து இப்போ வந்து நியூவாக வந்திருக்கு. அதில் வந்து நிறைய மெரிட்ஸும் இருக்குது, டிமெரிட்ஸும் இருக்குது. ஸோ அதில் ட்ரை பண்ணுறதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை. நீங்கள்